சாரோட நம்ம சிறப்பு அழைப்பாளருடைய பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரஷர் எல்லாம் குறைஞ்சிரும். உண்மையிலே நீங்க சிரிச்சு கைதட்டி சந்தோஷமா இந்த ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் இந்த அரங்கத்துக்குள் இருந்துகிட்டு நீங்க போகும்போது கண்டிப்பா ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்களுடைய பிரஷரை பாருங்க, பிரஷர் கண்டிப்பா குறையும். அதுக்கு நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இன்றைய கதாநாயகர், இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களை இந்த குமரி மாவட்டத்தின் சார்பிலும் கன்னியாகுமரி மாவட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் அண்ட் பதிப்பாளர்கள் இணைந்து கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு நடத்துகின்ற இந்த 2வது புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற அன்னாரை மனதார வருக வருக என வரவேற்கின்றேன். இது நான் இவ்வளவு நேரம் அவங்களை பற்றி குறிப்பிட்டது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஆனா அவங்களுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், அவர் 1956 சோழவந்தான் மதுரை மாவட்டத்திலே பிறந்தவர். கல்வி தகுதியாக MA, MPhil, PhD, DGD, DJ போன்ற பல பட்டங்களை பெற்றவர். 29 ஆண்டுகள் கற்பித்தல் என்ற ஒரு அனுபவசாலி. பலருக்கு பட்டங்கள் வழங்கி தானும் பல பட்டங்களை பெற்றவர். அதாவது அவங்க சிறப்பு பட்டங்களா அமெரிக்க தமிழ் சங்கங்கள் 2003 உவகை புலவர் என்ற ஒரு சிறப்பு பட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம் தமிழக அரசின் சார்பில் இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கையாலே கடந்த 2014 மகாகவி பாரதியார் விருது நம் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கையாலே வாங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி கலைமாமணி விருது இதே முதல்வர் 2005 முதல்வராக இருக்கும்போது வாங்கி இருக்கிறார்கள். நம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ் இயக்கத்தின் சிற்றரசு என்ற ஒரு பட்டத்தை வாங்கி இருக்கின்றார்கள். இது மட்டுமா, பல பட்டிமன்றங்களுக்கு நடுவராக இருந்திருக்கின்றார்கள். நூலாசிரியர், தலைவர், மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். நாகர்கோவிலிருந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முனை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னை வரைக்கும் இயங்குகின்ற நகைச்சுவை மன்றங்களினுடைய நிறுவனர், நமக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இளம் ஆய்வாளர்களுக்கு 65 பேர்களுக்கு மேல் MPhil பட்டம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்கள் வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார். முனைவர் பட்டம் 12 பேர் வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். தற்போது PhD ஆய்விலே 4 பேர் இருக்கிறாங்க. எழுதியுள்ள நூல்கள் ஏராளம், 14 நூல்கள் குறிப்பாக சொல்லலாம். வாங்க சிரிக்கலாம், பரபரப்பு சிரிசிரிப்பு, பேசும் கலை, உலகம் உங்கள் கையில், இன்றைய சிந்தனை, வாழ்வியல் நகைச்சுவை, சினிமாவுக்கு போகலாம் வாங்க. இது அவர்கள் எழுதிய நூல். எங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சினிமா போயிடலாமான்னு என்னுடைய பொண்ணு என்ன பார்த்து கேட்க, நான் சினிமாவுக்கு போகலாம் வாங்கன்னு இப்ப எந்த சினிமா கூட்டிட்டு போயிருவாங்க போலுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவர்கள் எழுதிய நூல். கல்லூரி அதிசயங்கள், ஜெயிக்க போவது நீதான், இலக்கிய சித்திரங்களும் கொஞ்சம் சினிமாவும், சிரித்துக் கொண்டே ஜெயிப்போம், மேடை பயணங்கள், சந்தித்ததும் சிந்தித்ததும், இலக்கிய சாரல் போன்ற நூல்களுக்கு சொந்தக்காரர். அவர் வெளியிட்ட குறுந்தகடுகள் வாங்க சிரிக்கலாம், சிரிக்கலாம் வாங்க, இலக்கியமும் நகைச்சுவையும், சிரிப்பும் சிந்தனையும், வெற்றி நம் பக்கம் போன்ற குறுந்தகடுகள் வெளியிட்டு அதனுடைய சொந்தக்காரர். ஜெயா தொலைக்காட்சி ஆரம்பித்து 16 வருடங்கள் ஆகிறது. அதிலே 14 வருடங்களாக தொடர்ந்து இந்திய சிந்தனையை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேரறிஞர். சிறப்பு விருந்தினராக தமிழகம் மட்டுமல்லாது அனைத்து நாடுகளுக்கும் சென்று பட்டிமன்றங்கள், இலக்கிய சொற்பொழிவுகள் நடத்தி மிகப்பெரிய பெருமைக்கு உரியவர். தன்னுடைய துறையை சினிமா பக்கமும் விருமாண்டி என்கின்ற படத்தின் மூலம் நுழைந்து பல சினிமாக்களிலே சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்துக் கொண்டிருப்பவர். பல அயல் நாடுகளுக்கு சென்று தமிழர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய பதிப்பாளர் கூட சொன்னாங்க, சார் நீங்க நாளைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிறைய புத்தகங்கள் இன்னும் எழுத வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும், எங்களுக்கு நீங்கள் அத்தனை விஷயங்களையும் மாணவர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் தொடர்ந்து அவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். அத்தகைய பெருமைக்குரியவரை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக, இயற்கை சீற்றத்தின் காரணமாக ஒரு நாள் நிகழ்வு நடத்த முடியாமல் போய்விட்டது. அன்றைய நிகழ்விலே நம் மாவட்டத்தை சார்ந்த 2 நபர்கள் இன்று சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றார்கள். அன்னாரையும் வரவேற்கிறது வேண்டியது நம்மளுடைய பண்பாடு. அந்த வகையிலே கவிஞர் எழிலன் அவர்கள்
வாய்மொழி பாட்டும் வரலாறும் என்ற தலைப்பிலே இன்று உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என இருமனதார வரவேற்கின்றேன். அடுத்ததாக சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர், நம் மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் செல்வி மலர்வதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும் எனக்கு மேடையிலே பெயரை அறிவித்து வரவேற்க வேண்டும் என்று அவாதான். ஆனால் காலத்தின் கட்டாயம் கருதி இப்பவுமே அவர் 2 இடம் என்ன சைடில் இடிச்சாச்சு, சார் உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என குமரி மாவட்டத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரையும் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சொக்கலிங்கம் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இங்கே முதல் உரையை ஆற்ற வருபவர்கள் சாகித்ய அகாடமியினுடைய யுவ புரஸ்கார விருதினை பெற்றவர்கள் அன்பு சகோதரி மலர்வதி அவர்கள். சிலுவை வழி சிகரம் என்கிற நூலின் மூலம் தன்னுடைய அறிமுகத்தை துவங்கினார்கள். தொடர்ந்து காத்திருந்த கருப்பாயி என்கிற புதினத்தை எழுதினார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 12-13 அவருடைய தூப்புக்காரி என்கிற நாவல் வெளியாகி தமிழகம் முழுவதும் அது பரவலாக பேசப்பட்டு சாகித்ய அகாடமியினுடைய 35 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு விருது யுவ புரஸ்கார் விருதும் அவர்களுக்கு இந்த தூப்புக்காரி என்கிற நாவலுக்காக கிடைத்தது. அவர்கள் பேசுவதற்கு முன்னால் இன்றைய பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சாகித்ய அகாடமியினுடைய யுவ புரஸ்கார் விருது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கிடைத்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபுரத்தை சார்ந்த அன்பு தம்பி அபிலாஷ், மாற்றுத்திறனாளி, அவர் 2 கால்களும் இல்லாதவர், அவர் எழுதிய கால்கள் என்கிற நாவலுக்கு இன்று சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிலாஷ் அவர்களை நெஞ்சார இந்த புத்தக திருவிழா அனைத்து நண்பர்கள் சார்பில் வாழ்த்துகிற அதே நேரத்தில் நம்முடைய மாவட்டத்திற்கு முதலில் யுவ புரஸ்கார் விருது வாங்கி சிறப்பு செய்த அன்பு சகோதரி மலர்வதி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஆதவனின் ஒளிக்கீற்றுக்களை இருளின் கருமை புணரத் தொடங்குகின்ற ஒரு அழகான அந்தி மாலை பொழுதிது. குமரி மாவட்டத்தில் அறிவு சார்ந்த புத்தக திருவிழாவின் 9வது விழாவின் கோலாகலமான இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் நிற்பதற்கு எனக்கு அனுமதியும் அழைப்பும் தந்த இந்த புத்தக திருவிழாவினுடைய மூல மையமாக இருந்ததை துவங்கிய நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும், இங்கே இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்பினர்களுக்கும் என்னுடைய மன நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவில் சிறந்த சான்றோர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அன்புக்குரியவர்களே, இலக்கியத்தில் பெண்கள் என்ற ஒரு தலைப்பில் என்னை இங்கே அழைத்து நிற்க வைத்திருக்கிறார்கள். இலக்கியத்தில் பெண்கள் என்ற ஒரு அடிப்படையில் நான் சங்க இலக்கியத்திற்குள் நுழைந்து தொல்காப்பியங்களை கரைத்து குடித்து உங்கள் முன் கொட்டப் போவது இல்லை. ஏனென்றால் நான் அந்த ஆய்வுக்குள் இன்னும் போகவில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் சமகால இலக்கிய பெண்கள், சமகாலத்தில் இலக்கியங்கள் எப்படி பெண்கள் படைக்கிறார்கள், படைக்கவில்லையா, அவர்களுடைய பங்கேற்பு இலக்கியத்தில் எவ்வாறு உள்ளது என்பதை நான் கடந்த 1.5 ஆண்டுகளாகத்தான் நானும் சிந்திக்கிறேன். 1.5 ஆண்டுகளாக இந்த தமிழகம் முழுவதும் சுற்றி தெரிந்தபோது எனக்கு கிடைத்த அனுபவங்கள், சில இழப்புகள், சில வழிகள்,
இன்னும் மனித வாசிப்பிற்கான ஆழத்திற்கு என்னை இழுத்து கொண்டே போகிறது. எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னுக்கு வருகிறார்கள், சமமாக இருக்கிறார்கள், சமத்துவம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இலக்கியத்தில் பெண்கள் எந்த அளவு இருக்கிறார்கள்? நம்முடைய குமரி மாவட்டத்தில் பெண்களுடைய எழுத்தும் வாசிப்பும் எவ்வாறு இருக்கிறது? நான் இந்த புத்தக திருவிழா ஆரம்பமான நாட்களில் இருந்து பகல் வேளைகளில் அரங்கிற்குள் நுழைந்து சில நேரங்களில் அமர்ந்து விட்டு போவது வழக்கம். நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளரோடு நான் பேசிக்கொண்டு நின்றேன். அப்படி சுற்றி திரிகையில் பதிப்பகத்தாருடைய முகங்கள், இங்கு புத்தகங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு பேசும்போது அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு சொன்ன ஒரு பதில், எங்களுக்கு பெருத்த நட்டம் என்று. அதை பற்றி நாங்கள் விவாதித்தோம். ஏன் இந்த ஆண்டு இத்தனை நட்டம் என்கிறார்கள், வருத்தப்படுகிறார்கள் என்று. அப்போது அவர்கள் வேடிக்கையாக சொன்னார்கள், நம்முடைய மக்கள் வாசிக்க மாட்டார்கள், இது தெரியாதா? அப்படி என்றால் ஏன் கடந்த ஆண்டு அதிக வெற்றி என்றார்கள் என்று கேட்டபோது அவர்களுக்கு அன்று விவரம் தெரியவில்லை. ஏதோ நடக்கிறது என்று வந்தார்கள், கூடினார்கள், சென்றார்கள். இந்த ஆண்டு ஒருவேளை அறிவு வந்துவிட்டதோ என்று. கடந்த ஆண்டு விற்ற புத்தகங்களை வாங்கி படித்து விட்ட அறிவா என்று தெரியவில்லை. இங்கு வரவேற்புரையில் சொன்னார்கள், பல சான்றோர்கள் வாழ்ந்த தடயங்கள், பல சாதனையாளர்களுடைய வழிகள், அவர்களுடைய போராட்டங்கள் இன்று நம்முடைய அரங்கத்தில் புத்தகமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அந்த புத்தகங்களை வாங்க வேண்டும். இன்னும் அவரோடு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் கேட்டேன், எனக்கு இலக்கியத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் பேச அழைத்திருக்கிறார்கள், நம்முடைய குமரி மாவட்டத்தில் உள்ள பெண்கள் புத்தகங்களை வாங்குகிறார்களா என்று. அவர் சிரித்தார். சிரித்துக்கொண்டே சொன்னார், வாங்குகிறார்களே. முகப்பருவை போக்குவது எப்படி, அழகை வளர்த்து கொள்வது எப்படி, சமையல் குறிப்புகள் என்று புத்தகங்களை வாங்கி போகிறார்கள் என்று. இந்த அழகுக்கான ஒரு தேட்டத்தை பற்றி எனக்கு எப்போதுமே அதிபயங்கர கோபம் இந்த பெண்கள் மீது. சமீபத்தில் ஒரு புத்தக திருவிழாவிற்கு நான் போகின்ற போது ஒரு அரங்கத்தினுடைய நிகழ்விற்கு முன்னால் அங்கு ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. அப்போது நான் ஓய்வாக இருந்தேன் என்று என்னை அழைத்தார்கள், நீங்களும் அதில் சென்று அமரலாம் என்று. நானும் ஆர்வமாக பெண்கள் வழங்கக்கூடிய பயிற்சி என்று பார்த்து கொண்டிருந்தால் அங்கு எதை பற்றிய பயிற்சி என்றால் அழகு, அழகை பற்றிய ஒரு பயிற்சி அங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதை பூச வேண்டும், எதை அகற்ற வேண்டும், எதை தேட வேண்டும் என்று. அன்புக்குரிய பெண்களே, நண்பர்களே, அழகு என்பது என்ன? அழகாக பாலகுமாரன் அவர்கள் எழுதுவார்கள், அழகு என்றால் என்ன? அழகு என்று நீங்கள் எதை தேடி ஓடுகிறீர்கள்? ஒரு மனிதனுடைய தோலை வைத்து நீங்கள் அழகு என்று சொல்ல முடியுமா? அந்த அழகை கிழித்து பாருங்கள், அதற்குள் இருப்பது என்ன? இரத்தமும் பழுப்பும் நாற்றமும் கொண்ட ஒரு உடலை மூடி இருக்கக்கூடிய தோலா உங்களுடைய அழகு என்று சீறுகிறார். அழகு எது? அழகு நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்வதுதான் அழகு. இந்த ஒரு நிலையை பெண்கள் கடக்கும் போதே பல சாதனைகளை புரிவார்கள். இன்று நான் வரும்போது பேருந்தில் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். ஏனென்றால் நேற்றைய முன்தினம் திட்டமிட்டபடி அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. இன்று எனக்கு சற்று சிரமமான ஒரு நிலை. நான் ஆதவன் சாரோடு கேட்டேன், கட்டாயமாக வர வேண்டுமா என்று. ஆயினும் சொன்னார்கள், வந்தால் சந்தோஷப்படுவோம் என்று. நான் வரும்போது என்ன யோசித்தேன் என்றால், ஏன் பெண்கள் இலக்கியத்தில் அதிகமாக வேரூன்றவில்லை என்றால், யாரால் முடியும் இத்தனை அலைச்சல்களை சமாளிக்க? ஒரு பெண் எழுத்தாளர் என்று சமூகத்தில் அறிமுகப்படுத்திவிட்டால் அவளுக்கான ஓட்டம் அதிபயங்கரமானது, அவளுக்கான போராட்டம் கொடுமையானது. அவள் வாழ்வில் சில இடங்களில், பல இடங்களில் அவமானங்களை பெற்றிருக்கக்கூடிய துணிச்சல் வேண்டும். நான் என்ற ஒரு மென்மையை உடைக்க தெரிந்திருக்க வேண்டும். யாரால் முடியும் இவையெல்லாம்? எந்த பெண்ணால் இவற்றையெல்லாம் சமாளித்துவிட்டு நான் ஒரு இலக்கியவாதி என்று முன்னுக்கு முகங்காட்டி நிற்க முடியும்? தனக்கென்று ஒரு சந்தோஷத்தை கூட சில நேரங்களில் இழக்க வேண்டிய கட்டாயம் நிற்கும் போது யாரும் பெண்ணெடுக்க
தயங்கியே நிற்பார்கள் பேனா எடுப்பதற்காக. சமீபத்தில் நான் படித்த இலக்கியவாதிகள், பெண் இலக்கியவாதிகளை பற்றி கூற வேண்டும் என்றால், புத்தன் வீடு என்ற ஒரு அழகான நாவலை நம்முடைய குமரி மாவட்டத்தில் இருந்து தந்த எழுத்தாளர் கெப்சிபா ஏஸ்தாசனுடைய நாவல். என்னுடைய தூப்புக்காரி நாவல் வெளியீடு நடந்த அன்று அவர்கள் மரணமடைந்தார்கள். அந்த நாவல் வெளியீடு செய்வதற்கு முன்பு அவர்களுக்கு இரங்கல் செய்தி நடத்திவிட்டுத்தான் அந்த நாவலினுடைய வெளியீட்டு விழாவிற்கு சென்றோம். அந்த அழகாக ஒரு அறிஞர் சொன்னார், குமரி மாவட்டத்திலிருந்து ஒரு மாமேதியான எழுத்து படைத்த ஒரு பெண் இறந்த நாளில் நீங்கள் உதயமாகி இருக்கிறீர்கள் என்று. அந்த வார்த்தை என்னை எங்கேயோ அன்று கொண்டு போகவில்லை, நான் அதை நினைக்கவும் இல்லை. ஏனென்றால் அந்த அம்மாவுடைய நாவலை நான் வாசித்தேன். புத்தன் வீடு என்ற நாவல் வட்டார வழக்கு, பனை ஏறக்கூடிய தொழிலாளர்களை மையப்படுத்தியது, வீட்டுக்குள் வாழக்கூடிய ஒரு பெண்ணிய உணர்வுகளை இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டது. எத்தனை பேர் அந்த நாவலை நாம் வாசித்திருக்கிறோம்? யாராவது படித்திருக்கிறோமா? குமரி மாவட்டத்தை சார்ந்த பெண் எழுத்தாளர் எழுதிய ஒரு நாவல் புத்தன் வீடு, கெப்சிபா ஏஸ்தாசன் எழுதியது, பெண் இலக்கியவாதி. யாராவது வாசித்திருக்கிறோமா? ஒரு நபர். அடுத்ததாக பாமாவுடைய கருக்கு என்ற நாவல். அந்த நாவலை பற்றி பிரபலமாக சொன்னார்கள். அந்த நாவலை நானும் வாங்கி வாசித்தேன். அதற்கு அடுத்ததாக சல்மாவுடைய 2ஆம் ஜாமங்களின் கதை என்ற ஒரு நாவல். அதை விடுத்து நான் படித்தது சாபம், அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு. அடுத்ததாக அம்பை, எழுத்தாளர் அம்பையுடைய நாவல் அல்லது அவர்களுடைய படைப்புகளை நான் படித்ததை விட அவர்களோடு நெருங்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிறு பெண்ணாக இருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். காலச்சுவடு அலுவலகத்தில் தங்கியிருந்தார்கள். அவரோடு நான் காலை முதல் மாலை வரை பேசும்போது ஒரு பெண்ணிய உலகத்தினுடைய வலிகளையும் வேதனைகளையும் இருவரும் பரிமாறிக்கொண்டோம். அடுத்ததாக தமயந்தி என்ற ஒரு எழுத்தாளருடைய நிழலிரவு என்ற ஒரு, அடுத்ததாக அழகிய நாயகி அம்மை எழுதிய கவலை என்ற ஒரு நாவல். இந்த படைப்புகளை நான் வாசிக்கும் போது எனக்குள் தென்பட்டது என்னவென்றால், ஒரு போராட்டம், ஒரு வலிகளின் கோபம், இந்த சமூகத்தின் மீதான வருத்தத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பாமாவுடைய கருக்கு நாவலை வாசிக்கும் போது அங்கு என்ன தென்படுகிறது என்றால், தலித் சாதி, மன்னிக்கவும் மதம், தலித்தியத்தையும் அவர்கள் மதத்தையும் பற்றி எழுதியிருக்கிறார்கள். இந்த கருக்கு நாவலை படைத்த பாமா கன்னியர் மடத்தில் வாழ்ந்த ஒரு அருட்சகோதரி. பெண்களுக்கான துணிச்சல், எப்போது தனக்கான வலியை, தனக்கான போராட்டத்தை எழுத துணிகிறதுதான் துணிச்சல். தான் ஒரு அருட்சகோதரியாக இருந்துவிட்டு கன்னியர் மடத்தில் அவர்கள் பட்ட அவலங்கள், வேதனைகள் அப்படியே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் ஒரு சமயத்தை ஒரு புனிதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா சமயங்களும் புனிதத்தை தான் வலியுறுத்தி கூறுகின்றது. அந்த சமயத்திற்குள் நாம் நுழைந்து விட்டால் நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு கிடைப்பதாக கருதி நாம் அந்த சமயத்திற்குள் மூழ்கி போகும்போது, அதன் ஆழங்களுக்கு போகும்போது அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஐயோகோ என்ற ஒரு அலறலைத்தான் தருகிறது. அதைத்தான் இவர்கள் அழகாக இங்கு சொல்லி இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் நான் வந்தேன் என்று சொன்னவர்தான் இயேசு. ஏழைகளே, நீங்கள் பெயர் பெற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களே, உங்களுக்குத்தான் இறைவனின் ஆட்சி என்று குறிப்பிட்ட அந்த மாபெரனுடைய கொள்கையை, அவருடைய ஆசையை இன்று அடித்துவிட்டு அதன் மேல் ஒரு சமயம் இன்று அழகாக விளையாடுவதை அவர் அழகாக இங்கு பதியம் செய்திருக்கிறார். அடுத்ததாக சல்மாவுடைய சாபம் சிறுகதை தொகுப்பிலுடைய ஒரு கதை. அங்கு ஒரு அவர்களுடைய கதையை படிக்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கான அந்த உணர்வுகள், மன உணர்வுகள் நசுக்கப்படுவதை பற்றி அழகாக படம் எடுத்திருக்கிறார்.
எல்லாவற்றிற்கும் மேலாக, நான் எல்லாவரையும் பற்றி சொன்னால் அதிகமாக நேரம் போய்விடும், அழகிய நாயகி அம்மாள் யார் என்று யாருக்காவது தெரியுமா? கவலை என்ற ஒரு நாவலை புறப்பாடு செய்த அந்த பாட்டி யார் என்று தெரியுமா? எழுத்தாளர் பொன்னிலனுடைய அம்மா. அவர்கள் எழுதிய கவலை என்ற நாவல் 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய கையில், நான் அதை அவரோடு கேட்டேன், இல்லை அப்படின்னாரு. நான் பல இடங்களுக்கு சென்று அதை வாங்கி கொண்டேன். அந்த நாவல் எழுதக்கூடிய ஆண்டு 76, 77. அந்த நாவலை அவர்கள் எழுதும்போது வயது 62. அவர்கள் எழுத தயக்கமாக இருந்த ஒரு சூழல். பொன்னிலன் ஐயா தான் தங்களுடைய வாழ்வை நீங்கள் குடும்பம் சார்ந்து அனுபவித்த வழிகளை எழுதுங்கள் என்று கொடுத்த உத்வேகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அந்த நாவலில் 2 கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த பெண்மணியாருடைய மனதில் ஓடிய அடிமைத்தனங்களுடைய வார்த்தைகளை பாருங்கள். விலை கொடுக்கும் மாட்டுக்கு கயிறு மாற்றி கொடுக்க போகும் பூட்டை போல இந்த அட்டியலை அவரே என் கழுத்தில் பூட்டினார். அதாவது இந்த பெண்களை திருமணத்திற்காக அலங்காரம் செய்து கொள்ளும் போது அந்த நகையை தந்தை போட்டு கொடுப்பார் சில இடங்களில். அந்த பெண்மணிக்கு, அந்த அம்மையாருக்கு அந்த நகையை அட்டியலை போடும்போது அவருடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்றால், இந்த மாடை விற்பாங்க பார்த்தீங்களா, விற்கும் போது அதற்கு ஒரு கயிறு பூட்டு போட்டு கொடுப்பாங்க. இங்க ஒரு கருத்தை நான் சொல்லியாக வேண்டும். பெண்கள் வெறும் நகைக்கு மட்டும் உரியவர்களா? ஏன் அதுவும் நம்முடைய குமரி மாவட்டத்தில் இத்தகைய ஒரு இழிநிலை இருக்கின்றது? நம்முடைய உடம்பும் நம்முடைய உணர்வுகளும் செயலாக்கமும் ஒரு வெற்றியான ஒரு வாழ்வை தேடி போகும்போது இந்த ஆபரணங்கள் நமக்கு ஒரு தடையாக இல்லையா பெண்களே? இங்கு அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இந்த மாட்டுக்கு பூட்டுவதை போன்ற ஒரு உணர்வு என்று. பெண்களுடைய நகைகள் அத்தனையும் அடிமைத்தனத்திலிருந்து உருவானவை. அடிமைத்தனத்தினுடைய ஒரு ஆழத்திலிருந்து உருவானது. நாம் எப்படி இந்த நகைகளை போட்டுகிறோம் என்பதை நினைத்தால் யாருமே அந்த நகைக்கான ஒரு தேட்டத்திலிருந்து நாம் விலகிக் கொள்வோம். ஒரு காலத்தில் கணவன் தன்னுடைய மனைவியை அவ வேற யார் கூடயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளுடைய கழுத்தில் ரொம்ப கனமாக சுமத்தக்கூடிய ஒரு இரும்பு தான் மருவி மருவி இன்று மாலையாக வந்தது. அவளை அடிமைப்படுத்துவதற்காக அவளுடைய காலில் தன்னை தாண்டி அவள் போய்விடக் கூடாதற்காக அவன் போட்ட ஒரு இரும்பு பூட்டுதான் அது மருகி மருகி கொலுசாக மாறியது என்பார்கள். அவள் தன்னுடைய மனைவி பாதுகாப்பதற்காக அவளுடைய பிறப்புறுப்பை சுற்றி போடப்பட்ட ஒரு விலங்குதான் இன்று ஒட்டியானமாக மாறி நிற்கிறது. ஒவ்வொரு நகைக்கு பின்னாலும் ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது என்பதை இந்த அம்மையார் அன்று தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். அவர் அழகாக எழுதியும் இருக்கிறார். இந்த நகைக்கான ஒரு தேடல் அடிமைத்தனத்தின் முதல் சின்னம். அதே போன்று அழகுக்கான ஒரு தேடல். இந்த ஊடகங்கள் அத்தனை ஒரு பெண்ணை ஒரு மின்னலாக ஒரு அழகாக வர்ணிக்கும் போது நாம் அதில் குளிர்காய்ந்து கொண்டிருந்து என்ன சுகத்தை நாம் அனுபவிக்க போகிறோம்? அழகு என்ற ஒரு இதை பொய், அதை தயவு செய்து உடைத்தெறியுங்கள், இலக்கியம் படைக்கலாம். நம்ம அந்த அழகு என்பது ஒரு நல்ல திறமையாளர்களை நமக்கு தராது. நீங்கள் திறமையாளர்களாக வளரும் போது நல்ல நண்பர்களை இந்த உலகம் தரும். கடந்த 1.5 ஆண்டுகளாக நான் எத்தனையோ நண்பர்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை உறவுகளை வளர்த்திருக்கிறேன் என்றால் திறமைக்கு கிடைத்த பரிசு. அந்த திறமையாளர்கள் எப்போதுமே நம்மோடு இருப்பார்கள். அடுத்ததாக அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், கொலுசை சித்தி கையில் கொடுத்து என் காலில் போடச் சொன்னார்கள், விலங்கு போடுவது போல் என் காலில் போட்டார்கள். நான் இதை வாசிக்கும் போது அதனுடைய பின்னாழத்தை தான் யோசித்தேன். பெண்களுடைய நகைக்கான ஒரு அடிமைத்தனத்தை குறித்து. பெண்கள் தங்கள் சார்ந்த பிரச்சனைகளை தயவு செய்து ஏதாவது ஒரு கலை சார்ந்து நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். நான் சமீபத்தில் சென்னைக்கு சென்றிருந்த போது பெண்கள் விழாவுக்காக
சென்றிருந்த போது அந்த நிகழ்வு முடிந்து நான் கீழே இறங்கி வரும்போது ஒரு பெண்மணி என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு அழுதார்கள். ஒரு லட்சுமிகரமான பெயர் சூட்டப்பட்ட ஒரு பெண். ஏன் விசாரித்தேன். அப்போது அவர்கள் சொன்னது, நீங்கள் இதை பற்றி என்ன கருத்து நினைத்துக் கொள்கிறீர்கள் என்று தெரியவில்லை. பெண்கள் சார்ந்த பிரச்சனை பெண்கள் எழுத வேண்டும், அதற்காக சொல்கிறேன். தன்னுடைய 14வது வயதில் அறியா பருவத்தில் ஒரு குழந்தையை கருவுற்று அந்த குழந்தையை பெற்றெடுத்து இன்று அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 40 வயது ஆகப் போகிறது. 14 வயதில் அவள் பெற்றெடுத்த குழந்தை இன்று இன்ஜினியரிங் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறது. அவள் என்னோடு கேட்டாள் ஒரு வார்த்தை, என் வாழ்க்கை எங்கே? இது என்னோடு அல்ல, சமூகத்தோடு கேட்டது. என் வாழ்க்கை எங்கே என்று கேட்ட பெண்ணை பற்றிய ஒரு பதிவை நான் எழுதுவதற்கு முன்பு பல முறை செத்து போய் பிழைத்தேன். அந்த கதாபாத்திரத்துக்குள் சென்று அமர்ந்து என்னால் எழுத முடியவில்லை. அத்தனை வலிகள். அவள் யாருக்கு என்ன தவறு செய்தாள்? ஏன் இந்த சமூகம் அவளுக்கான வாழ்க்கையை கொடுக்கவில்லை? நம்மை சுற்றிய ஒரு பகுதியில் இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? இவற்றையெல்லாம் இலக்கியமாக படைக்கலாம், அதை சமூகத்திற்கு கொடுக்கலாம். நல்லன செய்யும் போது, நல்ல படைப்புகளை நாம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கும் போது யாரும் வரவேற்காமல் இல்லை. அன்பு நண்பர்களே, அத்தனை பேரும் வரவேற்கிறார்கள். இங்கு சொன்னார்கள், தமிழ்நாட்டினுடைய முதல் யுவ புரஸ்கார் விருது பெற்ற ஒரு பெண் நான். எத்தனை குமரி மாவட்ட பெண்கள் என்னை வாழ்த்தினீர்கள். எத்தனை பேர் தூப்புக்காரி நாவலை எடுத்து வாசித்தீர்கள். எத்தனை பேர் விமர்சனம் சொன்னீர்கள். நான் இது வருத்தத்தோடு கூறவில்லை. தேடி வருவோருக்கு, அதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா கூட அதை ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இலக்கியவாதிகள் உருவாக வேண்டும். காத்திருந்த கருப்பாய் என்ற ஒரு நாவல் உடைக்கப்படவில்லை. அந்த நாவல் எழுதும் போது அதனுடைய அடைப்புக்குறி கூட எனக்கு போட வேண்டும் என்று தெரியாது. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் குமரி ஆதவன் அவர்களிடம் எடுத்து சென்றேன். தன் பணி போல் செய்தார். இன்று உங்கள் முன்னால் நான் நிற்பதற்கு முதல் வாசல் அவர். இலக்கிய உலகத்தில் வருவதற்கான முதல் வாசல். தன்னுடைய ஒரு படைப்பை போன்று எடுத்து அதை உடைத்து அவர் சிரமம் எடுத்து இந்த உலகத்திற்கு